விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சிகள் அளிக்க பல அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் உள்ளன. அவர்கள் நோக்கமெல்லாம் பயிற்சியின் பொழுது கூறப்படும் தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் உழவர்கள் பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்பதுதான். இன்றைய பண்ணை செய்தியில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட உழவர்களுக்கு வேப்ஸ் எனப்படும் அமைப்பு அளிக்கும் பயிற்சி குறித்து தகவல்களை அளிக்கிறார் பணி ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் திரு ரத்தினவேலு அவர்கள். மதுரையில் உள்ள வேப்ஸ் நிறுவனமும், அதாவது வாலண்டியர் அசோசியேஷன் ஃபார் பீப்புள்ஸ் சர்வீஸ் என்ற நிறுவனமும், கெயில் இந்தியா நிறுவனமும், அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனமும் சேர்ந்து வேளாண்மை பயிற்சி மற்றும் வேளாண்மை ஆலோசனை மையம் திருச்சியிலே ஆரம்பித்துள்ளார்கள். இதுபோன்று பயிற்சி மையம் சேலம், மதுரை, புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை ஆக மொத்தம் 5 இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி மையம் சென்ற மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மொத்தம் 20 மாதங்கள் இந்த பயிற்சி மையம் செயல்பட்டு வரும். இதன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரத்திற்கு 25 விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகளை அழைத்து அவர்கள் தற்போது கடைபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எடுத்து கூறுகின்றார்கள். பயிற்சியில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பல்வேறு துறைகளில் இருந்து அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் போது ஒரு நாள் ஃபீல்டு விசிட்டு அழைத்து செல்கின்றோம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு சிற்றுண்டியும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரியான பயிற்சி 20 மாதங்கள் நடைபெற உள்ளதால் அதாவது சென்ற மாத பயிற்சி இந்த ஊராட்சி ஒன்றியம் மணிகண்டத்திலே உள்ள ஊராட்சி ஒன்றிய விவசாயிகளுக்கு இந்த திருச்சியிலே அமைந்துள்ள அலுவலகத்திலே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப தொலைவில் இருந்து விவசாயிகள் இந்த அலுவலகத்திற்கு வர இயலாத சூழ்நிலையில் அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களிலே உள்ள உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்திற்கே நேரில் சென்று பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விவசாயிகள் தாங்கள் பெற்ற பயிற்சியின் போது பெற்ற அனுபவங்களை தாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த கடைபிடித்த தொழில்நுட்பங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், கிடைக்கக்கூடிய வருமான விவரங்களை மற்ற விவசாயிகளுக்கும் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக அவங்கள் மேலும் பல சலுகைகள் பெற வாய்ப்புகள் உள்ளது. இந்த பயிற்சி ஒரு கிடைக்காத பயிற்சி. ஏனென்றால் பல தொழில்நுட்ப அலுவலர்களை அழைத்து அவர்களுக்கு உகந்த சூழ்நிலையிலேயே பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் போது புதிய தொழில்நுட்பங்கள் அடங்கிய புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. பயிற்சியின் நிறைவு நாளான வெள்ளிக்கிழமை அன்று அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டதற்கான சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியின் போது இந்த 2 நிறுவனங்களிலும் இருந்து அதிகாரிகள் பார்வையிட்டு செல்வார்கள். இந்த பயிற்சி முறையாக நடைபெறுகிறதா என்பதை அறிந்து செல்வார்கள். அந்த அளவிலே சிறப்பாக இந்த பயிற்சி கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட விவசாயிகள், ஒரு பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் அடுத்த பயிற்சிக்கு அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மொத்தம் 20 மாதம் நடக்கக்கூடிய பயிற்சி. மொத்தம் ஒரு பயிற்சியிலே 25 பேர் கலந்து கொள்ளலாம். மொத்தம் இந்த 20 மாதங்களிலே 500 விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியானது திருச்சி மாவட்டத்திலே உள்ள 500 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடத்திட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியானது ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில், அதாவது திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரையில் 5 நாட்கள் நடைபெறும். இந்த 5 நாட்களில் புதன்கிழமை மட்டும் அருகில் உள்ள வேளாண் கல்லூரி, வேளாண் அறிவியல் மையம், வேளாண் ஆராய்ச்சி மையம், விவசாயிகளுடைய வயல்கள் ஆகியவைகளுக்கு அழைத்து சென்று நேரடியாக செய்துள்ள தொழில்நுட்பங்களை காண்பிக்கப்படும். இந்த பயிற்சியின் போது தங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களை அவ்வப்போது நிவர்த்தி செய்வதற்காக வல்லுநர்கள் வகுப்பு எடுக்கும்போது அவர்களுடைய தொலைபேசி நம்பரையும் கொடுத்து அவர்களுடன் தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்யப்படுகின்றது. திருச்சியை பொறுத்தளவிலே இந்த வேளாண்மை பயிற்சி மையம் மற்றும் வேளாண்மை ஆலோசனை மையம் திருச்சியிலே உள்ள கருமண்டபத்தில் இந்த அலுவலகம் உள்ளது.
தங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் இந்த குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியிலேயே நீங்கள் கலந்து கொண்டு நல்ல பயனை அடைந்து உங்களுடைய உணவு உற்பத்தியை பெருக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் விவசாயம் எல்லாம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது. இதனை நம்மை செம்மைப்படுத்துவதற்காக இந்த பயிற்சிகள், இது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் நீங்கள் கொடுக்கின்ற ஆர்வம் மற்றவர்களுக்கும் இது ஒரு நல்ல காரியமாக அமையும். ஆகவே தயவு செய்து அனைவரும் இந்த பயிற்சியிலே பங்கேற்று தங்களுடைய தொழில்நுட்ப அறிவை பெருக்கிக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 4 நாட்கள் நடக்கக்கூடிய பயிற்சியின் போது தானியங்கள், சிறுதானியங்கள் ஆகியவற்றிலே உள்ள தொழில்நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களிலே உள்ள தொழில்நுட்பங்கள், மாடியிலே வீட்டு தோட்டங்கள் அமைப்பதற்கான தொழில்நுட்பங்கள், காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு மற்றும் விதை உற்பத்தி, சுத்தமான விதையை எப்படி தயார் செய்வது, எப்படி தாங்கள் அதை வாங்கி பயிர் செய்வது போன்ற விவரங்கள் உரிய விஞ்ஞானிகளால் எடுக்கப்படுகின்றது. அதோடு இல்லாமல் இந்த பயிற்சியிலே வேளாண்மை துறை ஒத்துழைப்போடு, அதாவது மாவட்டத்திலே உள்ள இணை வேளாண்மை இயக்குனர், உதவி வேளாண்மை இயக்குனர், துணை வேளாண்மை இயக்குனர் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களிலே பணிபுரிகின்ற வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி அலுவலர் ஆகியோருடைய உதவி மூலமாக விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவர்களுக்கு தக்கவாறு அந்த பகுதியிலே உள்ள பயிர்களுக்கு தக்கவாறு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதனாலே தான் அந்தந்த பகுதிக்கு சென்று அவர்களுடைய குறைகளை அறிந்து அதுக்கு தக்கவாறு நாங்கள் விஞ்ஞானிகளை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். பயிற்சி கொடுக்கின்ற விஞ்ஞானிகளுக்கு நாங்கள் ஊக்கத்தொகையாக ஆடரோரியம் வழங்குகின்றோம். ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய உணவு உற்பத்தியை பெருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஒளிபரப்பாகும் பண்ணை செய்தியில் தஞ்சாவூர் கால்நடை மருத்துவர் லாரன்ஸ் அவர்கள் கொட்டில் முறையில் வெள்ளாடுகள் வளர்க்கும் தொழில்நுட்பங்களை கூறுகிறார். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006.